ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92 ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி வந்து நம்மளுக்கு விமான சாகசம் சென்னை மெரினாவில் நடக்க போகுதுங்க. இது காலை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்கும். இது முற்றிலும் இலவசம். உங்களோட பசங்களை கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்து காமிங்க. ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சென்னையில் இங்கே வந்து நடக்குது. எப்பவுமே இந்த மாதிரி ஏர் சாகசங்கள்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, டெல்லியில் தான் நடந்துகிட்ருக்கோம். இந்த வாட்டி நம்மளுக்கு சென்னையில் நடக்க போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இந்திய விமானப்படையில் பார்த்தீங்கன்னா 82 வகையான விமானங்களில் வந்து இதில் பங்கேற்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, ஏரோபாட்டிக் வான் சாகசங்கள், அதாவது பேராஷூட்லேருந்து குதிக்கிறது, ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறது, எப்படி வந்து மக்களை ஒரு கஷ்டம் வரும்போது மீட்பாங்க, அந்த மாதிரி சாகசங்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க. 2 ஏரோப்ளேன் வந்து மோதுற மாதிரி கிட்ட வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு போகும். இந்த மாதிரி சாகசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாமல் மெரினா பீச்சுக்கு வந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கூட்டம் வந்து நிறையா வரும் அப்படின்ட்டு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கூட்டம் வருதுனால ஞாயிற்றுக்கிழமை பஸ்ஸுகள் வந்து 200 சர்வீஸுகள் வந்து எம்டிசி வந்து இயக்கிட்டு இருப்பாங்க. இது இன்னும் கூடுதலாக வந்து நம்மளுக்கு 300 பேருந்துகள் வந்து இயக்க போகிறதா எம்டிசி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சாகசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டெல்லி அண்ட் பெங்களூரில் தான் இது எப்பயுமே நடந்துகிட்ருக்கோம். நேரடியாக நம்ம வந்து சென்னையில் இந்த வாரம் அக்டோபர் 6ஆம் தேதி நம்ம வந்து பார்க்க போகிறது ரொம்ப ஹாப்பியான விஷயங்க. அக்டோபர் 8, 1932 ஐஏஎஃப் வந்து தொடங்கினாங்க. அதாவது விமானப்படை அப்படின்றது ஏர்ஃபோர்ஸ் 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கினாங்க. தொடங்கும்போது இதோட பேர் என்ன இருந்துச்சுன்னா ராயல் இந்தியா ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கும்போது ராயல் இந்தியா ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. நம்மளுக்கு நாடு சுதந்திரம் பெற்று நம்மளுக்கு வரும்போது அந்த பேர் ராயல் இருந்துச்சு இல்லையா, அந்த பேரை எடுத்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அக்டோபர் 8, 1932 தொடங்குனதுனால அந்த அக்டோபர் 8 எப்பயுமே வந்து இயர்லி வந்து இவங்க வந்து ஏர் சாகசங்கள்லாம் செஞ்சு காமிப்பாங்க மக்களுக்கு. 1932லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 92 வருடங்கள் வந்து முடிஞ்சிட்டு 93வது வருஷம் நம்ம வந்து காலடி வைக்க போகிறோம். இந்த 92 வருடங்கள் முடிந்ததை கொண்டாடும் வகையில் தான் நம்மளுக்கு ஏரோபாட்டிக் சாகசங்கள்லாம் வந்து இங்கே நடக்க போகுது. நம்மளுக்கு 1932ல் இந்தியன் ஃபோர்ஸ் வந்து ஆரம்பிக்கும்போது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பிக்கும்போது மொத்தமே 4 வாப்பிட்டி அப்படின்ற ஏர்க்ராஃப்ட் தான் நம்ம வச்சுருந்தோம். அது வந்து டபுள் சீட்டர் தான் இருக்கும். 4 ஏர்க்ராஃப்ட் வச்சு நம்ம ஆரம்பிக்கும்போது இருந்ததோட இன்றைக்கி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட், டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், பேராஷூட் டைவிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக நம்ம போயிட்டோம். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்திய நாடுகள் வந்து உண்மையிலே டெக்னாலஜி வைஸ் ஏர்ஃபோர்ஸில் மேல் நோக்கி நிற்கிறாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.